ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமம் ஆயிரத்தில் சிவபெருமான் அனைவராலும் விரும்பத்தக்கவர் அப்படிங்கிறத பார்த்தோம். அத்தனை பேருக்கும் அன்பால் அருளை வாரி வழங்குறார் அப்படின்னு இருக்கிறவர். அவரோட கை எப்படி இருக்குது அப்படின்னு 557வது நாம் சொல்கிறது. ஓம் விஷால சாகாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பெரிய கைகளை உடையவர், நீண்ட கைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். நாம் பொதுவாக கை நீளம் கையிலெல்லாம் வேறு விதத்தில் அதை வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு, இவரோட கை பெரிய கையாக இருக்குது, நீண்ட கையாக இருக்குது அப்படின்னா இது என்ன அப்படின்னு, சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு ஒரு மனித உடல் அமைப்பு எப்படி இல்லாமல் இருக்குது, பல விதத்தில் இருக்குது இல்லையா. அதில் எதெல்லாம் ரொம்ப விசேஷமானது, எவ்வளோ உயர்ந்தது அப்படின்லாம் அதை சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானத்துக்கு பேர் தான் சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு பேர். அதில் ஒரு மனிதனுக்கு, ஆணுக்கு கை முழங்கால் வரைக்கும் நீண்டிருக்குமா. அதைத்தான் ஆஜானுபாகு அப்படின்லாம் சொல்லும் இல்லையா. எல்லாம் கவிஞர்கள்லாம் வர்ணிக்கிறாளே, ராமர் எப்படி இருந்தார், அவர் எப்படி இருந்தார், இவர் எப்படி இருந்தார் வர்ணிக்கிட்டே ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஆஜானுபாகு அப்படின்னா, ஜானுன்னா முழங்கால், பாகுன்னா கை. இது எப்படி இருக்கும்னர், அந்த முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கும். இப்படி கையை தொங்க போட்டோம் அப்படின்னா நின்றுண்டு, அநேகமாக எல்லாருக்கும் முழங்கால் வரைக்கெல்லாம் நீண்டு இருக்காது. சில பேருக்கு தான், ஒரு சிலருக்கு தான் நீண்டு இருக்கும். அப்படி நீண்டு இருந்தால் அவர்களை தான் ஆஜானுபாகுன்னு அதை ரொம்ப ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தில் ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயமாக சொல்லியிருக்கு. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கே அப்படி முழங்கால் வரைக்கும் கை நீண்டிருந்தது அப்படின்னா ஆஜானுபாகு அப்படின்னா சாமுத்திரிகா லட்சணப்படி ரொம்ப உயர்வு. அப்படின்னா பரம்பொருளான இவருக்கு அப்படி தானே இருக்கும். அதனால் விஷால சாகாய நமஹா. அப்போ நீளத்தை பற்றி சொல்லித்து, அதுக்கு ஆஜானுபாகுன்னு கை நீண்டிருந்தால் மட்டும் போராது, அந்த உள்ளங்கை சொல்கிறோமே, இந்த உள்ளங்கை என்ன பண்ணுமான்னு நன்னா அகலமாக விரிஞ்சு இருக்குமா. அது எதுக்கு அப்படின்னர், தான சிறப்பு. கை நிறையா வாரி 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 கொடுக்கறது அப்படின்னா, இத்தனோண்டு கையாக இருந்தாக்க அதுக்குள்ளே எத்தனை தான் வாரினாலும் கொஞ்சம்தான் வரும். பெரிய முறம் மாதிரி கையாக இருந்ததுன்னா, அப்படி ஒரு கை அள்ளினாலே அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணினோம் கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுக்கு பூர்த்தியாக நிறைஞ்சிடுறாப்பில் இருக்கும். அதனால் இப்படி கையை பெரிய கையாக, அகலமான கையாக இருக்கட்டும், இல்லை நீண்ட கையாக இருக்கட்டும், இது அத்தனையும் சிறந்தது இருக்கிறதுனால விஷால சாகாய நமஹா அப்படின்னு சிவபெருமானுக்கு இந்த திருநாமம் சொல்கிறது. இவர் என்ன அப்படி இருக்கார், அப்படி கையை நீளத்தினால, கை பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னார், அருளையும் பொருளையும் வாரி வாரி வழங்குறாரே. எத்தனை கோடானு கோடி அடியார்கள் அவர்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு வாரி வழங்குறாப்பில் இருக்கு இல்லையா. அதனால தான் இவருக்கு இப்படி கையும் பெருசாக இருக்குது. அடுத்த 558வது திருநாமம் ஓம் தாம்ரோஷ்டாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, சிவந்த உதடுகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஓஷ்டம் அப்படின்னா உதடு, சிவந்த உதடு. நாம் சொல்கிறோம் இல்லையோ, கொவ்வை செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோமா. அந்த உதடு அப்படிங்கிறது சிவப்பாக இருந்தால் அது ரொம்ப லட்சணமாக இருக்குது, அழகாக இருக்குது. அதனால இவருக்கு தாம்ரோஷ்டாய நமஹா அப்படின்னு சிவந்த உதடாக இருக்குது. அடுத்தது 559வது திருநாமம் என்ன சொல்கிறதுன்னர், ஓம் அம்புஜாலயாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, கடல் வடிவினர் அப்படின்னு அர்த்தம். முன்னாலேயே பார்த்துருக்கோம், கடல் வடிவாக இருக்கார், பஞ்சபூதங்கள் வடிவாக இருக்கார் அப்படின்னா எல்லாத்துக்கும் இவர் தானே. அப்போது கடல் வடிவமாக இருக்கார். சரி, கடல் வடிவம் அப்படின்னா என்ன, சாதாரண வெறும் தண்ணி இருக்கிற கடலா, நீர் நிறைஞ்ச கடல் மட்டுமா? இல்லை, அதுவாகவும் இருக்கார். அதை விட பெருமை என்ன அப்படின்னா, அருட்கடலாக இருக்கார். அன்பு அருள் அப்படிங்கிறது கடல் மாதிரி அவர்கிட்ட நிறைஞ்சு இருக்குது, எத்தனை எடுத்தாலும் குறையாததாக இருக்குது. அதனாலேயே இவருக்கு அம்புஜாலயாய நமஹா அப்படின்னு பேராக இருக்குது. அதாவது
இது எல்லாமே இந்த 3 நாமமே என்ன சொல்கிறதுன்னு இவரோட பெருமையை அங்கலட்சணங்கள் மூலியமாக சொல்கிறது. நீண்ட விரிந்த கையோடு இருக்கார், சிவந்த உதடோடு இருக்கார், செம்மை அப்படிங்கிறதே நல்ல செழுமையை காமிக்கக்கூடியது. அதாவது உதடெல்லாம் ரொம்ப வெளுத்து போயிருந்தது அப்படின்னா சோகை பிடிச்சி இருக்குது, அது ஒரு டல்லாக இருக்குது அப்படின்லாம், அதில் உடம்புல ஏதோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இவருக்கு ஜம்முன்னு கொவ்வை செவ்வாயாக இருக்குது. அப்படிலாம் இருக்கிறவர் அருளை வாரி வழங்கக்கூடிய கடல் மாதிரி எல்லாருக்கும் வழங்கக்கூடியவராக இருக்கார். அப்படிங்கிறதுனால அந்த குணக்கடலாக இருக்கார், கருணை கடலாக இருக்கார், அருட்கடலாக இருக்கிறதுனால அம்புஜாலயாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இதெல்லாம் பார்க்கறதே அவரோட அன்பு, கருணை, அருள் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி எல்லாருக்கும் வாரி வழங்குறார் அப்படிங்கிறத பார்த்தா எரிபத்த நாயனார் அப்படின்னு 63 ஒருத்தர். அவரோட வரலாறு எடுத்து பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்குது. இவர் கரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். கரூரில் தலைநகராக கொண்டு புகழ்ச்சோழர் அப்படிங்கிற ராஜா, சோழர்களில் புகழ்ச்சோழர்னு பேர் அவருக்கு. அவர் ஆட்சி பண்ணின்னு இருக்கார். அப்படி பண்ணின்னு இருக்கிறதே இந்த எரிபத்த நாயனாரோட இவர் என்ன தொண்டு பண்ணினார், இப்படி நாயன்மார் வடிவத்தை அடைஞ்சார், அந்த உயர்வை அடைஞ்சார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இவருக்கு ஆழ்ந்த சிவபக்தி. யாரெல்லாம் சிவனடியார்கள் இருக்காளோ, சிவத்தொண்டு பண்ணுறாளோ அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராத, இடைஞ்சலும் வராத இவர் விளக்கிறது, பார்த்துக்கிறது தான் இவரோடது. கையில் ஒரு கோடாலியெல்லாம் வச்சுட்டு பெறுவர், அடியார்களுக்கு வர இடைஞ்சலை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி இவர் இந்த திருத்தொண்டு பண்ணின்னு இருக்காரு இல்லையா. பண்ணின்னு இருக்கிறதே அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார் அப்படின்னு ஒரு சிவபக்தர் இருக்கார். இவர் தினம் என்ன பண்ணுவார், எல்லா தோட்டங்களுக்கும் போய், நந்தவனங்களுக்கு போய் நல்ல வாசனையான பூக்கள் எல்லாம் பறித்து குடையில் வச்சுட்டு சிவபெருமானுக்கு போய் தினம் மாலை கட்டி சாத்துறது, அர்ச்சனை பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த பூ கைங்கரையும் இவர் பண்ணிட்டுருக்கார், வழிபாடு பண்ணிட்டுருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு கூட நிறையா நல்ல வாசன புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு இவர் சிவாலயத்தை நோக்கி வந்துட்டுருக்கார். அப்போ என்ன ஆகிடுத்து, அரசரான புகழ்ச்சோழ நாயனாரோட, அவரும் நாயனார் தான், அவரோட பட்டத்து யானை, அந்த பட்டத்து யானை வீதியில் வருது. மேலே 2 பாகன் உட்கார்ந்துன்னுக்கார். இந்த யானைக்கு பாதுகாவல மீதி 3 பேர் முன்னையும் வந்துட்டுருக்கா. இந்த ராஜாவுக்கு பட்டத்து யானை மேலே அளவில்லாத மதிப்பு, மரியாதை. காரணம் என்னன்னு, இந்த பட்டத்து யானை மேலே உட்கார்ந்துனதுக்கு அப்புறம் தான் ராஜா பல எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சு தன்னோட நாடை விரிவுபடுத்தியிருக்கார். சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு, இந்த கார் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கார் சார், இந்த வண்டி அதிர்ஷ்டமானது, இந்த இடம், இந்த சாமான் அப்படின்லாம் நமக்கு ஒரு மனசில் ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் இவருக்கும் இந்த பட்டத்து யானை மேலே ஒரு அசாத்திய பிரியம், மதிப்பு, மரியாதை. அந்த யானையை அழிச்சுன்னு வந்துன்னு இருக்கா. அப்படி வந்துட்டே இருக்கிறதே திடீர்னு அந்த யானைக்கு மதம் முடிச்சுடுத்து. அது அப்படியும் இப்படியும் ஓடுறது, மேலேயோ பாகன் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போது இந்த சிவகாமி ஆண்டார் பூக்குடையோடு வந்துன்னு இருக்கார். அப்படி வந்துன்னு இருக்கிறதே என்ன ஆகிடுத்து, இந்த யானை, மத யானை அந்த பூக்குடையை அப்படியே அவர்கிட்டேருந்து பிடுங்கி கீழே போட்டு அதை காலால் ஏறி முதிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுத்து. இதை பார்த்துட்டு இருந்தார் நாயனார் எரிபத்தர். அவருக்கு உடனே கோவம் வந்துடுத்து. சிவனுக்காக, தொண்டுக்காக இப்படி வச்சுருக்கிற இந்த பூவை இந்த பட்டத்து யானை இப்படி பண்ணிவிடுத்தே அப்படின்னுட்டு என்ன பண்ணார், நேராக போகிறார். அந்த யானை ஓடின்ட்டுக்கு இவர் துரத்தின்னு போய் இந்த யானையை வதம் பண்ணாத விடமாட்டேன் அப்படின்ட்டு தங்கிட்ட இந்த கோடாலியால் அதை துரத்தின்னு போய் அதை எதிர்த்து வரத்தே என்ன பண்ணான்னார், அந்த யானையோட துதிக்கையை ஒரே வெட்டினார். இதுதானே சிவபெருமானுக்குள்ள பூவை கீழே தள்ளி எல்லாம் பண்ணின்னு யானையை வதம் பண்ணார். யானை மாண்டு கீழே விழுந்துடுத்து, பட்டத்து யானை. அது விழுந்தது மட்டும் இல்லை, மேலே 2 பேர் உட்காந்துட்டுருக்கா இல்லையா, அவர்களையும் தன்னோட மழு படையினால் அவர்களையும் வதம் பண்ணினார். இப்போ துரத்தின்னு வந்தாலே 3 பேர் கூட பாதுகாவலாக வராளே, இவா 3 பேரையும் சேர்த்து இப்போ என்ன ஆயிடுத்துனர், 5 ஆள் ஒரு யானை எல்லாத்தையும் வதம் பண்ணிட்டார். எல்லாம் ரோட்டில் கிடக்கு. எதுக்காக இவாளெல்லாம் பண்ணார், எப்போ யானை இப்படி வரதோ அதை அடக்கி பாதுகாக்க வேண்டியது பாகர்களோட பொறுப்பு. இவா சும்மா வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருக்கா. சிவனுக்காக வச்சிருந்த பூவை அந்த யானை
நாசம் பண்ணுறதே இவர்கள் பார்த்துருந்தார். அதனால இதுவும் பாவம், சிவாபச்சாரம். அதுக்கு மேலே இந்த 3 பேர் என்ன அப்படின்னா, அந்த மதம் பண்ட யானையை அடக்க தெரியாத இவா பாட்டுக்கு இவாளும் கூடவே ஓடி இருந்திருக்கா. இவர்களும் தடுக்கலை இது பண்ணுற இந்த தப்பை. அதனால இவர்களுக்கும் தண்டனைன்னு இப்படி பண்ணியாச்சு. இந்த செய்தி நேர புகழ்ச்சோடனர் ராஜாவுக்கு போச்சு. ராஜாவுக்கு போனால் ஊரே அப்படியே அமக்கலப்படுறது. சரி, ராஜா ரொம்ப அபிமானமாக வச்சுருந்திருந்த யானையை, இந்த யானையை இவர் கொண்டுட்டார் அப்படின்னா இவருக்கு ஏதோ கடுமையான தண்டனை கொடுக்க போகிறாராக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது. ராஜா வேகமாக வரார். வந்தால் இந்த யானை கிடக்கு, எல்லாரும் இந்த 5 பேரும் மாண்டு கிடக்கா. இவாளெல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு உடனே கேட்குறார், இந்த யானையை இவர்களெல்லாம் வதம் பண்ணினது யார் அப்படின்னு. உடனே கையில் மழுப்படையோடு இருக்காரே கிருஷ்ணர், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு எரிபத்தர் வந்தார். வந்தால் இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறார் ராஜா? இவரோட தலையை சீவ போகிறாரா? என்னம்மா நீ இப்படி பண்ணினேன்னு அப்படின்னு நினச்சிருந்தா உடனே ராஜா என்ன பண்ணினார், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீள், ஆனால் ஒன்றும், இந்த யானை சிவபெருமானுக்கு உண்டான பூவை நாசம் பண்ணிட்டு அதனால் அதுக்கு தண்டனை கொடுத்தேங்கிறது நியாயம். சரி, அந்த யானையை ஒழுங்காக இவ பார்த்துக்கலன்னு மற்ற 5 பேருக்கும் தண்டனை கொடுத்தேல், அதுவும் நியாயம். ஆனால் ஒன்றும், இந்த யானை யாரோடது? என்னோடது தானே, என்னோட பட்டத்து யானை. அதனால இந்த யானைக்கு உரியவனான என்னோட தப்பும் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணும், இந்த சிவபெருமானுக்கு உண்டான இந்த மலரை நாசம் பண்ணினத்துக்கு அவளெல்லாம் தண்டித்தது போராது, இந்த உரிமையாளனால எனக்கும் நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தங்கிட்ட இருந்த உடவாளை தூக்கி எரிபத்தட்டை கொடுக்குற. இதை யாருமே எதிர்பார்க்கல. ராஜா எரிபத்தரை தண்டிக்க போகிறாராக்கும் அப்படின்னா ராஜாவோட பக்தியை பாருங்கோ. அதனால தான் அவரும் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கு. இதை பார்த்தார் எரிபத்தர், ரொம்பவே உருகி போயிட்டார். இப்படி ஒரு அரசனா, இப்பேற்பட்ட ஒரு அரசனோட யானையும் அதையும் நாம் வதம் பண்ணிட்டோமே அப்படின்னு இவர் ரொம்ப வருத்தப்படுற. நாம் அவசரப்பட்டு பண்ணிட்டோமே. எப்பேற்பட்ட பக்தனாக இருக்கா, இந்த யானைக்கு உரிமையாக இருக்கிறதுனால தனக்கும் இந்த தண்டனை வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறாப்புல இப்படி ஒரு ராஜா இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப நெகிழ்ந்து போனார். இப்படி உருகரத்தை ஆகாயத்தில் என்ன பண்ணார், அந்த ஊரில் பசுபதீஸ்வரர், அந்த பசுபதீஸ்வரர் உமையம்மையோட காட்சி கொடுத்து சொல்கிற, அடியார்கள்னால் பக்தி அப்படின்னா இப்படி கூட இருக்குமான்னு நீங்கள் எல்லாரும் உதாரணத்துக்கு காமிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எரிபத்தருக்கு புகழ்ச்சோழருக்கு எல்லாருக்கும் அருள் கொடுத்து, நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய கைலாயத்தில் அப்படின்லாம் சொல்லி அருள் பண்ணி உடனே என்ன பண்ணான்னு சிவபெருமானோட அருளால் அந்த மாண்ட பட்டத்து யானை எழுந்துருத்தோம். 5 பேரும் உயிர் பெற்று எழுந்துனுட்டா. இப்போ ஊரே ஆச்சரியப்படுறது. இப்படி கருணை வடிவமான சிவபெருமான் தன்னோட அடியார்களுக்கு ஒரு இடர் வரத்தே அதை எப்படி எல்லாம் நீக்கிறார் அப்படின்னா, அவர் எதனால் நீக்கிறார்? வாரி வழங்குகிற அந்த கையாக இருக்குது, விஷால சாகரா இருக்குது, தாம்ரோஷ்டரா இருக்குது, அம்புஜாலையாயிர இருக்குது, அதனால தான் இவர் இப்படி வழங்குறார் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்படி அந்த பசுபதீஸ்வரை எல்லாரும் கொண்டாட இந்த எரிபத்த நாயனார் புகழ்ச்சியோட பக்தி பெருமை உலகத்துக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, இவர்களாம் ஏந்தினதோடு இல்லை, அந்த பூக்கூட சிவகாமி ஆண்டார் இருந்ததே பூக்கூட, அவர் என்ன அவரோட நித்திய அந்த தொண்டு மாறாத இருக்கிறதுக்கு அந்த பூக்கூட முழுக்களும் பூவாக ரொம்ப எடுத்தோம் அப்படின்னு நமக்கு இந்த நாயன்மார் சரித்திரம் சொல்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அருள் செய்யறதுனாலே அவர் கருணை கடலாக இருக்கார். அவரோட பெருமை என்னங்கிறத இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.